வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்னைக்கு புளிச்சக்கீரை வச்சு ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கீரையோட சிக்கனையும் சேர்த்து ஒரு நல்ல சூப்பராக டேஸ்டான கிரேவி. வாங்க, அதுக்கு ஒரு கட்டு புளிச்சக்கீரைக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, சிக்கன் 1 கிலோ. இதுதான் முக்கியமான பொருள். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றதும் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளியும் கீரையும் ஒன்றா சேர்த்து வதக்கி கொடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கீரை நல்லா சுருங்கி அந்த தக்காளியோட ஒன்றா சேர்ந்து வரணும். கொஞ்ச நேரம் அடுப்பை மிதமாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இலையெல்லாம் நல்லா சுருங்கி வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்போ இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்காங்க. அதையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கி கொடுங்க. இப்போ சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் ஒன்றா பிரட்டி விடுங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. அதையும் எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து பிரட்டி கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே கீரை ஆறினிருக்கும். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் ஓரளவு ஒரு 75% வெந்திருக்கும். இதோட இந்த கீரையும் தக்காளியும் அரைச்சதையும் ஒன்றா சேர்த்துடலாம். கீரை சேர்த்ததுனால கொஞ்சம் பிடிச்சி கொடுக்கும். அதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.